ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹாப்பி சண்டே எல்லாருக்குமே. நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா குற்றாலத்துக்கு போகிறோம். சண்டே வந்து இன்றைக்கி குற்றாலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, நம்ம குற்றாலத்தில் போயிட்டு பார்க்கலாம். சரியா? எந்த ஃபால்ஸ்லலாம் நல்லா தண்ணி விழுது, எந்த ஃபால்ஸ்லலாம் வந்து நல்லா குளிக்கலாம், அதெல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, எல்லோரும் பாய் சொல்லிடுங்க. பாய். ஆமாம், லன்ச் பேக் எடுங்க, கிளம்பலாம். போ போ. நாங்கள் வந்து பைக்கில் தான் குற்றாலத்துக்கு போனோம். நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் கொஞ்சம் நல்லா இருந்தது, நல்லா நிழலாக இருந்தது. அதனால் பிள்ளைங்களுக்கு நிப்பாட்டி தண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இதில் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் வந்து போனோம். ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் வந்து குற்றாலம் மெயின் ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். உள்ள என்ட்ரன்ஸ்க்கு ரீச் ஆனதுமே நல்ல சூப்பரான கிளைமேட்டில் இருந்துச்சு, நல்லா சில்லுன்னு இருந்தது. நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 2:30 இருக்கும், மத்தியானம் தான் நாங்கள் வந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நாங்கள் வந்து ஒரு 12:15 அந்த டைமுக்கு தான் நாங்கள் கிளம்புனோம். இங்கே வந்து ரீச் ஆகும்போது மணி 2 o'clock ஆகிடுச்சு. உள்ளே நல்லா இருந்தது. நாங்கள் தண்ணி விழுமா விழாதா இல்லை நிறைய தண்ணி விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயத்தோடு தான் வந்தோம். ஆனால் நல்லா நார்மலாக தான் இருந்தது. தண்ணி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடு இல்லை, கம்மி இல்லை, நார்மலாக இருந்தது. மெயின் ஃபால்ஸ்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கும்போதே வந்து நிறைய கடைகள்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு ஜாமான், அப்புறம் வந்துட்டு அந்த மூலிகைகள்லாம் வச்சுருப்பாங்க நிறைய. அந்த மலை சைடில் வந்துட்டு கிடைக்கிற நிறைய மூலிகைகள்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் எதுவுமே வாங்கலை, சும்மா அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் வந்துட்டு அந்த தண்ணியை பார்த்தது தான், மலை மேலேருந்து விழுற அந்த ஃபால்ஸ் தண்ணியை பார்த்தது தான் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்போடா நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ளே போனோம், நிறைய குரங்கு. நம்ம கையில் வந்து எதையாவது வச்சோம் அப்படின்னா அப்படியே வந்து பிடிங்கிட்டு போயிடும் போல், அந்த அளவுக்கு வந்துட்டு சுற்றி சுற்றி அவ்வளோமே குரங்காக தான் இருந்துச்சு. நல்லா விளையாண்டுட்டு இருந்துச்சு குட்டி குரங்கெல்லாம். அப்புறம் வந்துட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பியை இவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு பாப்பாவும் நானும் தான் ஃபஸ்ட்டு போனோம். போயிட்டு பாப்பாவை வந்துட்டு குளிப்பாட்டிட்டு இவங்க அப்பாட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டு நான் போனேன். அவள் என்னென்னா என் கூடயே நின்றுக்கிட்டா, நானும் குளிக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குளிர், அந்த குளிரில் வந்துட்டு அவளால் நிற்கவே முடியல. அதனால் அம்மா நான் அப்பா கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தாள். அதுக்குள்ளேயும் அவங்க அப்பா கிட்டே போயிட்டாங்க. அப்புறம் நாங்களும் குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கும் சூடாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சா, பக்கத்துலேயே வந்துட்டு டீ கடையெல்லாம் இருந்தது. அதனால் நாங்கள் பஜ்ஜி சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கி கொடுத்தோம், அவங்களும் சாப்பிட்டாங்களா. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலேயே 5 ஃபால்ஸ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றருவி இருந்தது பக்கத்தில். நாங்கள் சிற்றருவி போகலை, ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது, அதனால் போகலை. டைரெக்டாக 5 ஃபால்ஸே போயிட்டோம். 5 ஃபால்ஸ்லேயுமே தண்ணி வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கேயுமே தண்ணி எங்கேயுமே வந்துட்டு தண்ணி கம்மியாகவும் இல்லை, ரொம்பவும் இல்லை, நல்லா சேஃபாக குளிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்துட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக பிள்ளைங்கள பார்த்துக்கோங்க. நல்லா குளிக்கிறதுக்கு எல்லாமே அவங்களுமே நல்லா சேஃப்டி பர்பஸோடு தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள வந்து தனியாக ஃபால்ஸில் குளிக்க விடுறது, இல்லைனா கீழே கூட தண்ணி வந்து ஓடிட்டே தானே இருக்குது, அதனால் வந்துட்டு கீழெல்லாம் பிள்ளைங்கள வச்சு அதாவது சும்மா தண்ணியில் விளையாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பேரண்ட்ஸ் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அந்த பிள்ளைங்களை வந்துட்டு இங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் விளையாடுங்க, நான் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுட்டு போயிடாதீங்க. பிள்ளைங்களுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்புறமா நானும் வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் வந்துட்டேன். 5 ஃபால்ஸ்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. ஏன்னா சண்டே அப்படிங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. இருந்தாலும் வந்து லைனில் தான் விட்டு குளிக்கலாம் விடுறாங்க. அதனால் நம்ம
டக்குன்னு வந்துட்டு போயிட்டு குளிக்கணும் அப்படின்னா முடியாது, லைனில் நின்று தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் லஞ்ச் எதுவுமே நாங்கள் சாப்பிடல, லேட் ஆகிடுச்சா, ஒரு 4:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதனால சரி வெளியில் வந்துட்டு இனிமேல் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, புரோட்டா அப்புறம் சப்பாத்தி இடியாப்பம் அந்த மாதிரி டின்னர் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. சரி ஓகே, பசிக்கு ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.